இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம். இந்த பூஜ்ஜியத்தில் ராஜ்யம்னா, இதில என்னதான் எவ்வளோ பெரிய வேலைன்னு நெனச்சு நீங்க பண்ணாலும் சரி, எவ்வளோ கோடி கோடியா நீங்க சேர்த்து வச்சாலும் சரி, எவ்வளவோ என்னென்னமோ நீங்க பண்ணாலும் சரி, வெறும் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம். இத எப்படி சொல்லலாம்னா, 0வால எவ்வளோ பெரிய நம்பர மல்டிப்ளை பண்ணாலும் வர்ற ஆன்ஸர் 0 தான். அத தாண்டி நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆன்சரு வெறும் 0 தான். அப்ப வாழ்க்கையில என்ன தான்டா பண்றது? வேலைக்கு போ வேணாமா? சம்பாரிக்க வேணாமா? சாப்பிட வேணாமா? ஃபேமிலிய பார்த்துக்க வேணாமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு பின்னாடியே, இதுல பெரிய ஒரு மாஃபியா பிசினஸ் இருக்குது. அத நம்ம ரொம்ப டீப்பா போ வேணாம். இப்ப உலகத்துல எந்த பொருள் ரொம்ப டிமாண்ட்ல இருக்குதோ, அதோட மதிப்பு தான் அதிகமா இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் 10 கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னா, தங்கத்தோட விலை இவ்வளோ அதிகமா இருக்குமா? அதே போல தான் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, அந்த பணத்த ஒரு சிலர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி வச்சு, அப்படி கொண்டு வரப்பட்டது தான் பணம். இப்ப நம்ம அந்த காலத்துல எங்கேயோ எந்த இடத்துல பிடிக்குதோ இருந்தோம். அங்கேயே விவசாயம் பண்ணோம். இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே சாப்பிடுறது, அங்க என்ன இடம் பிடிக்குதோ அங்க இருக்கிறது, ஜாலியா போறது, வர்றது இப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இயற்கை இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கும்போது, இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் கிடையாதா? இந்த உலகத்துல இருந்து உருவான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாமே. இந்த உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து உருவான ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாமே. அப்ப இந்த பஞ்சபூதங்களால் உருவான இந்த உலகத்தோடைய ப்ராடக்ட்டுக்கு இந்த உலகத்துல சொந்தம் எதுவும் இல்லையா? இப்ப எல்லாமே நமக்கு சொந்தமா இருந்தாலும், அத என்ன பண்றோம் நம்ம? ஒரு வேலைக்குன்னு போயி, அந்த வேலையில ஏதேதோ பண்ணி சம்பாரிச்சு, மனசுக்கு அது ரொம்ப புடிக்கலன்னா கூட சில இடங்கள்ல அந்த வேலைய நீங்க செய்றீங்க. செஞ்சு அத அந்த காச சம்பாரிச்சு என்ன பண்றோம்? எதெல்லாம் நமக்கு ஃப்ரீயா இருக்கோ, அதெல்லாம் காசு குடுத்து வாங்குறோம். சில திருப்பியும் அந்த காசு அங்க போய் செலவாகுது. இப்ப இத மாத்த முடியுமா அப்படின்னா, அது ரொம்ப கடினம். இந்த காலத்துல அது மாத்த முடியுமா? அப்படின்னு கேட்டா, இவ்வளோ வருஷம் பழகியாச்சு அப்படின்னா, இதுக்கப்புறமும் மாத்துறது ரொம்ப கடினம். மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி ஆட்கள்லாம் வந்தாங்க. வள்ளலாரே "கடைபிடித்தேன் கேட்பார் ஆள் இல்லைன்னு" சொல்லி கெளம்பி போயிட்டாரு. அந்த மாதிரியா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்துல, அத மாத்த முடியாது. ஆனா, நம்பளுடைய உணர்தலையும், புரிதலையும், நம்பளுடைய மனதையும் மாற்றலாம். அப்ப வாழ்க்கையில என்னதான் செஞ்சாலும் பூஜ்யத்திலே தான் ராஜ்யம் அப்படின்ற ஒரு உணர்தல் வந்துட்டாலே, இந்த பூஜ்யத்துக்கு இப்ப என்னென்ன தேவை, அடிப்படை அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி, அத மட்டும் நீங்க சம்பாரிச்சோ, இல்ல சேர்த்தோ வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா மீதி இருக்கிற நேரத்த நீங்க வேற உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம். என்ன நம்பலாம் யாரு, என்ன ஏதுன்னு புரிஞ்சுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரலாம். அப்படி நம்ம டைமே இல்லாம இந்த வேலையே பண்ணிக்கிட்டு ஃபுல்லா ஓடி, சம்பாரிச்சு, சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணாலுமே, கடைசியில அந்த வயசாகி உங்களுக்கு அந்த உயிர் போற நொடியில ஃபீல் பண்ணி எந்த பயனுமே இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன முக்கியம்? வாழ்க்கைன்னா முதல்ல என்ன? இது எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே 0. இதுல எவ்வளோதான் பண்ணாலும், எவ்வளோ சம்பாரிச்சாலும், எவ்வளோ பேர் புகழ் வாங்குனாலும், எல்லாமே 0. இப்ப பொதுவா
இந்த சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சாதிக்கிறாங்க, எல்லாமே வந்து நடக்குது, கிடைக்குது அவங்களுக்கு. பொன், பொருள் எல்லா ஒரு வளங்களுமே வந்து வருது. ஆனா நெறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்ப அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன புரிதல் வந்து ஆழ் மனதுல வந்து சப்கான்ஷியஸாவே என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு பூஜ்யத்தில் ராஜ்யம் தான். ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, முயற்சி மட்டும் தான் பண்ணுவாங்க. "செயலை செய் பலனை எதிர்பார்க்காதே." அவங்க வந்து செயல்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த செயலை செய்வாங்களே தவிர, பலன்களை எதிர்பார்ப்பது இல்லை. அந்த செயல்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி செயலை செய்கின்ற பொழுது, அது மெடிடேஷனுக்கு சமமாயிருது. மெடிடேஷன் அளவுக்கு ரொம்ப அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு இது இல்லன்னா கூட, அந்த ஒரு கேட்டகரில அத வச்சிரலாம். நீங்க எதுல வந்து ரொம்ப ஐக்கியமாயி ஒரு விஷயத்த தன்னை மறந்து செய்றீங்களோ, பலனையே கூட எதிர்பார்க்காம செய்றீங்களோ, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அனைத்துமே வந்து ஈர்த்து கொடுக்கும். செல்வம், புகழ், பேரு, வசதி, வாய்ப்பு. ஏன்னா, நீங்க வந்து அந்த பதவி, அந்த ஒரு பலனுக்காக எதையுமே நீங்க பண்ணல. நீங்க வந்து அந்த வேலைய புடிச்சு, உணர்ந்து, சுவாரஸ்யமா செய்றீங்க. அப்ப அந்த இடத்திலேயே உங்களுக்கு சப்கான்ஷியஸா என்ன தெரியுதுன்னா, இதுக்கு பலன் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. பலன் வரலைனாலும் எனக்கு கவலை இல்ல. அப்படிங்கும் பொழுது, அந்த வேலையில மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். இப்ப முக்காவாசி நம்ப என்ன பண்றோம்? பலனை எதிர்பார்த்து புடிக்கலனா கூட ஒரு வேலைய செய்றோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, நம்ப உடலும் கெட்டு போகுது, மனமும் திசை திரும்பி கெட்டு போகுது. வாழ்க்கையில வந்து நேரமும் வீணாகி, கடைசியில எந்த ஒரு புரிதலுமே இல்லாம, நம்ம வந்து இந்த ஒரு வாழ்க்கையோட சுழற்சியிலே திருப்பி மாட்டிக்கிட்டு இங்கேயே இருக்கோம். இத உணர்ந்து, சிந்திச்சு, செயல்பட்டு நம்ம தெளிஞ்சுக்குவோம். இது தெளியறதுக்கு உண்டான வழிமுறைகள தேடி நம்ம வந்து வாழ்க்கையில ஒவ்வொன்னா கடைபிடிக்க ஆரம்பிப்போம். அ தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளையும், கருத்துக்களையும் பேசுவோம். வாழ்க வளமுடன்.